அநாதிமத்தியாந்தம் அனந்தவீரியம் அனந்தபாகும் சசிசூரியநேத்திரம் பஷ்யாமித்வாதித்வஹுதாசமத்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் சபஸ்தம். அநாதிமத்தியாந்தம் அனந்தவீரியம் அனந்தபாகும் சசிசூரியநேத்திரம் பஷ்யாமித்வாதித்வஹுதாசமத்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் சபஸ்தம். ஆதி ஆதித்ய மத்தியந்த அனந்த ஆதிமத்தியாந்தம். ஆதி மத்தியம் அனந்தம் இவைகள் மூன்றுடைய சமுதாயம். அனந்தம் அப்படிங்கிறது இவைகள் மூன்று இல்லாது. ஆதித்ய நவித்தியதே, மத்தியம் நவித்தியதே, அந்தம் நவித்தியது. இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவு மத்தியமும் இல்லை சொல்ல முடியாது. ஆதி மத்தியாந்த ரகிதம், அனாதி மத்தியாந்தம், அனந்த வீரியம். அனந்த வீரியம் அனந்தம் சப்தத்துக்கு அனவதி அதிசயம். முடிவற்றதான அதிசயத்தை, முடிவற்ற மேன்மையுடையதான வீரியம். இங்க வீரியங்கிறதானது பிரதர்சனார்த்தம். வீரியங்கிறதானது மற்ற எல்லா குணங்களுக்கும் உபலட்சணம். எப்படி வீரியம் அனவதி அதிசயமாக இருக்கிறதோ, அளவற்ற உயர்வை உடையதா இருக்கிறதோ, அப்படியே எல்லா குணங்களும் அளவற்ற அதிசயத்தை உடையவை. அது உபலட்சணம் சொல்லலாம், அல்லது பிரதர்சனார்த்தம் சொல்லலாம். அனந்த வீரியம், அனந்த பாகும், சதி சூரியநேற்றம். அதுவே அனந்த பாகும் என்பது கூட பிரதர்சனார்த்தம். கைகள் அனந்தமானவை சொன்னார். அப்ப திருமேனியும் அதில் உள்ள எல்லா அவயவங்களும் அனந்தமானவை. பாகுங்கிறது திருவேலிக்கும் அதில் உள்ள அவயவங்களுக்கும் பலட்சணம். குணங்கள்ல வீரியம் அது எல்லாத்துக்கும் பலட்சணம். திருவேலி அவயவங்கள்ல பாகு திரு கைகள் அது வந்து எல்லாத்துக்கும் பலட்சணம். அதனால அனந்த பாகு, சசி சூரிய நேத்திரம். சசி அப்படின்னா சந்திரன், சூரியன் இவைகள் ரெண்டையும் சொல்லுவதான சந்திராக சசி சூரிய நேத்திரம். சதின சந்திரன், சந்திரன் சதி சிலாதனை அப்படின்னு குளிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சந்திரனுடைய சுபாவம். நல்ல உத்தரத்தினால சபிக்க பண்ணது சூரியனுடைய சுபாவம். ஒரு சந்திரனை போதுதானே ரொம்ப குளிர்ப்பதானே பிரசாதத்தை பண்ணக்கூடியதான கண். அந்த திருக்கண்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் மேலே இந்த ஆசிர விரோதிகளான நட்சத்திரங்கள் ஆசிரியர்கள் இருக்காலே அவர்கள் மேல ஆசிர விரோதிகள் மேல விழிப்பதற்கு இந்த சூரியன் அவர்கள் சப்சமிக்க முடியாது பண்ண முடியும். இதுதான் கடிதம். சசிவது சூரியவற்ற பிரசாத தாப குணைக்கு யுத்தம். தாப யுத்தம் அதாவது சூரிய நேசம். சசிவது சூரியவற்ற பிரசாத தாபயுக்த சர்வநேசம். அது தேவாதீனு அனுகூலானு நமஸ்காராதி பூர்வான பிரதி பிரசாதா. இந்த இடத்துல பாக்கியம் பார்க்கணும். இந்த வாக்கியம் வந்து பாக்கியம். அது வெறும் திருநெல்வேலி தோற்றத்தை பற்றி மட்டும். இது இந்த திருநெல்வேலியுடையதான பிரவൃத்திகளையும் சேர்த்து அனாதி மத்தியாந்தம் என்று சொல்லல, அனந்த வீரியத்துவம் என்று சொல்லல. அந்த சொன்ன திருநெல்வேலியுடையதான அநேக பக்த உதர பாபு நேற்றம் சொன்னதுன்னா இங்க ஒரு பதனால சங்கசித்திருக்கார். மேல அங்க சசி ஊக்கிய நேற்றம் சொல்லல. இந்த அனந்த பாகுங்கிறதும் அங்க சொன்னது மட்டும், அது மட்டும்தான் அங்க சொன்னது. அங்க எல்லா அவயவங்களையும் அனந்தம்னு சொன்னதை இங்க ஒரு அவயவத்தை உபலட்சணமாக எடுத்துட்டாங்க. அங்க சொன்னது இங்க சுதருக்கு எதுவுமே இல்லை. பிரசாதம் அப்படின்னு குளிர்ந்த அனுகிரகம் இருக்கும். பிரசாதம் அப்படின்னு அர்த்தம் அப்படியே
தவிக்க முடியாம பண்றது. பிரதாபம் என்னட்டும் தன் எதிரிகளை அது தன் தேசத்தினால கொளுத்தி அவர்களை தவிக்க முடியாம பண்றதுதான் பிரதாபம். வீர பிரதாபம் சொல்றேன். தசரதா சப்துசைன்ய பிரதாபனா திருவடிகளுக்கு தான் யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது சொல்ற முதல்ல ராமனுடைய பத்தி சொல்ற, ஜனங்களுடைய பொண்ணு சொல்ற. சூஷா தசரதியாக சப்துசைன்ய பிரதாபனா, நான் தசரனுடைய மருமகன். எப்படிப்பட்ட தசரது தெரியுமா? எதுக்கு அவன் பேர முன்னால் சொல்ல தெரியுமா? சப்துசைன்ய பிரதாபம். சத்து சைன்யங்கள் எதிர்த்தாமல் சத்து சைன்யங்கள் எல்லாம் இந்த சத்துக்கு அவர்கள்லாம் ஓடுமையா பண்ணக்கூடிய அவர்கள் இன்னைக்கு இருந்தா நான் இந்த நிலையில இருப்போம். அந்த நாட்டு அபகரிக்கப்பட்டு பிரதாபம். பிரதாபம்னா சத்ருக்களை தகித்து அடிச்சு ஒழிக்கக்கூடிய சுபாவம். பெருமாளுடையதான சந்தனத்தோட ஒரு நேற்றம், அந்த நேரத்துக்கு பிரசாதம் சுபாவம். பெருமாளுக்கு இன்னொரு சூரியனத்தோட ஒரு நேற்றம், அந்த நேரத்துக்கு பிரதாபம் சுபாவம். தேவாதியிலே நமஸ்கூர்வா அனுகூலானே நமஸ்காராதி கூர்வானான்னு சொல்லி பிரசாதம். இந்த கண்டன போல கருத்து செய்திக்கு சாஸ்திரமான தேவதைகள், அனுகூலர்கள், நமஸ்காராதிகளை பண்ணக்கூடியவர்கள், இவர்கள் மக்கள்ல பிரசாத ரூபமான அந்த சந்திரநாகர கருத்து விபரீதானே அசுர ராட்சசாதியம் விபரீதான என்னத்தான் பிரதிகூலானே நமஸ்காராதிகம் அபூர்வானான்னு சொல்லி அசுர ரட்சர்கள் அவர்கள் மக்கள்ல பிரதாபம். ரஷாம்சு கீதானி திசோத்ரவன் சர்வே நமஸ்கரித்த சித்தசங்காக இது வட்சத்தை. இதே அத்தியாயத்தை 36வது ஸ்லோகத்துல இந்த விஸ்வரூபத்தை கண்டு ரஷாம்சி ராட்சசர்கள் எல்லாம் கீதானி திசோத்ரவன் அவர்கள்லாம் அஞ்சி ஒரு திசைகள்ல எட்டி ஓடுகிறார்கள். சித்தசங்கா சித்தர்கள் சித்தர்கள் பொதுவாக முக்தர்கள், நித்த முக்தர்கள் எல்லாம் இத மிகுந்த பிரீதியோட இந்த ரூபத்தை பார்த்து நமஸ்கரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. அதனால இது அசுரர்கள் ராட்சசர்கள் இவர்கள் வேற தீவிடி விதிக்கக்கூடியதான். அதான் பிரதாபம். தீவிடிக்கு சொன்னோன்னு இந்த தீவிடிதான் பிரதாபம். அதான் சகிதூர்ய நேரம். அதுக்கப்புறம் தீர்த்த உதாரணம் பிரதீப்த காலானல சம்ஹாரான கூட ரத்தம். உதாரணம் அப்படின்னா அக்னி. சுதம் அஸ்னாதீக்கு சுதாசா. அக்னியில ஆபத்தியாக சமர்ப்பிக்கப்பட்டதை எல்லாம் சாப்பிடுறது அது அக்னியுடைய காரியம். சுதம் சுதம்னா அக்னியில ஆபத்து பண்ணப்பட்டவைகளை அக்னாதி சாப்பிடுகிறது. அவன் உதாரணா சொல்லக்கூடிய அக்னி. உதாரண மத்திரகான அர்த்தம் பெருமாள் மீதான மத்திரமானது சுதாகர். அது அக்னியில அக்னினாக்க பழைய காலத்துல எல்லாவற்றையும் எழுத்து விழுக்கக்கூடிய காலானவர் காலாக்னி இருக்கு. அந்த காலாக்னியை போல சர்வத்தையும் சம்பரித்து வாயில போட்டுக்கிறாங்க மத்திரம். பழைய காலத்துல என்ன ஆகும்? சர்வலோகங்கள் எல்லாம் பெருமாளுடைய இத பெருமாள் பழைய காலத்துல எல்லாத்தையும் சாப்பிடணும் சொல்லிட்டு ஆழ்வார் விசாரிக்கிறார். முற்றும் முண்டங்கள் நட்டபிரானோடு அயன் முதலா ஒக்கமும் விழுங்கியேன்னு சாப்பிடுறார். இந்த ஆழ்வார் சுத்தியும் சொல்றது அட்டா கராத்த பிரம்மஜ கற்றஞ்ச உதயபவரோனா முக்கிய உபதேசனம் கைத்தாவியதை பிரசான்னு சேதனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஆகாரமாக விழுந்து. இது பழைய கட்டத்துல விசுராமத்து சொல்றாரு பெருமாள் எல்லாத்தையும் எப்படி விழுங்குறான் அப்படின்னாக்க அது
முதல்லயே 100 வருஷத்துக்கு மழை இல்லாம பண்ணி 100 வருஷத்துக்கு ஆதிசேஷன் முகத்திலேருந்து வெளிவரக்கூடிய அக்னி ஜுவாலையினால எரிச்சு அதுக்கு 100 வருஷங்கள் மழைய பொழிச்சு அது 100 வருஷங்கள் தன் வாயினால அதுல வாயுனால சோஷணம் பண்ணி கடைசியில இத்தனை எல்லாம் நல்ல குக்கிங் பேசி எல்லாருமே ஒரு சேதன வர்க்கத்துக்கு கூட சரீரம் இருக்காது. ஒரு 100 வருஷம் மழை இல்லாம அதுல குழந்தை ஜீவன் எல்லாம் இருக்கலாம். அது 100 வருஷம் அக்னியால கொடுக்கணும் அதுவும் அழியாத ஜீவன் இருக்கான். இப்படி எல்லாத்தினாலையும் பண்ணி ஒரு சேதனம் கூட சரீரம் இல்லாம பண்ணி வீரர்கள் அத்தனையும் அப்படியே வாயால் விழுகிறான். கருத்துப்பட்ட வரையிலும் பட்டுகிறேன் விழுந்துட்டு அத்தனை சேதனம் இருக்கு. அச்சேதனங்கள் ஏற்று விழுந்துட்டான். இந்த ஆச்சேதனங்கள் இந்த இதுல முதல்ல ஏன்னா அச்சேதனங்கள் சேதனங்களாக அச்சேதனங்கள் அணிக்க விடாது. அதனால அப்படியே அவைகள் முதல்ல விழுந்துடுவோம். விழுங்கிற அச்சேதனங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதாக அவைகள்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினால பூர்வத்தை லயமடைய வைத்தான். சேதனத்துக்கு லயம் ஒன்றும் கிடையாது. அதனால அவர்கள் விழுங்கி அப்படியே வயிற்று வச்சிருக்காங்க. அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் 10 கூட்டங்களையும் 10 கூட்டங்கள் தன்மாத்திரைகளையும் தன்மாத்திரை அகங்காரத்தையும் அகங்காரத்தை மகத்திலையும் மகத்தை பிரகிருதியிலையும் பிரகிருதிய தமத்திலையும் லயமடைய அதெல்லாம் சங்கல்பத்தினார். இதெல்லாம் முதல்ல கிரியா மாத்திரமான கிரியாரூபமான பிரளயம். அதுக்கப்புறம் சங்கல்பூர்வமான பிரளயம் மகாபிரளயத்துக்கு. அதனால வேதங்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் எல்லாருமே இந்த பிரளயங்கிறது பகவான் எல்லாத்தையும் உண்டு வயிற்று அடக்குவதுதான் பிரளயங்கிறது எல்லாரும். இந்த ஜீவாத்மாங்கிறது அதுல இருக்கிற ஒரு அம்சம். இதுல மேற்கொண்டு விசாரம் மாட்டிபிகேஷன் எதுவும் கிடையாது. இது எதுவுமே லயமெல்லாம் படுத்துப்பாங்க. இதெல்லாம் அப்படியே அதைகளெல்லாம் என்ன பண்ணா ஒன்று உள்ள லயப்படுத்தி நேரடியா அப்படியே சுருடைய பிரகத்துவா இந்த வரவே மாட்டாரு. இதற்கான நம்ம சாந்தர்யமானதாக சர்க்கேபினோபசாரத்தை முறையே நான் தெரிஞ்சுட்டேன். இப்ப இன்னைக்கு பார்த்து போனா இன்னைக்கே பரவ போயிடுறேன். பிரபத்தி படித்த ஜீவாத்மாவில் ஒத்த கூட இருக்க மாட்டா. எல்லாரும் போட்டு போயிருப்பா. இப்போதைக்கு பிரபத்தி பண்ண ஜீவாத்மா யாரும் கிடையாது. இனிமே யாரும் பிரபத்துக்கு படிக்க மாட்டா அப்படிங்கிற நிலைமை வந்தப்பறமா பிரளயமே. பெருமாள் எப்ப இந்த லோகத்தை இந்த மரம் இருக்கு, இந்த மரம் நிறைய காய்ச்சாச்சு நிறைய பயிர்ச்சாச்சு எல்லாம் சொல்லுறாரு. இனிமே இந்த மரம் பூக்காது காய்க்காது இந்த மரம் போறியா அப்படின்னு போதுதான் மரத்தை வைப்போம். இதால பிரயோஜனம் ஈஸ்வரனுக்கு ஜெகத்தால என்ன பிரயோஜனம்? இந்த முக்தாத்மாக்கள் கிடைக்கிறதாதான் பிரயோஜனம். இந்த முக்தாத்மாக்கள் கிடைச்சாச்சு இனிமே இதுக்கு மேல கிடைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரத்தை வெட்டி விடுறாங்க. பிரளயம்ன்றது அப்பதான் ஒரே ஒரு ஜீவன் இன்னும் கிடைக்கிறதுக்கு பிரசக்தி இருக்குன்னா அது ஒன்றும் வெயிட் பண்ணுங்க. அந்த ஒரு ஜீவனை முக்கிய ஜீவனை அடைச்சிட்டு அப்புறம் பிரளயத்தை பண்ணிக்கலாம். அதனால அந்த சந்தேகத்துக்கே தீப்த உதாரணம் பிரதீப்த காலானல சம்சார அனுகுணமான வஸ்திரம் எல்லாருக்கும் சம்ஹரிப்பதற்குரியதான காலானலம் காலாந்திரியை போன்றதான எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியதான வஸ்திரம். வஸ்திரம்னா திருவாயை உடையவர். ஸ்வதேஜா விஸ்வவிதம் சதந்தம் தேஜா பராபிகுண சாமர்த்தியம் ஸ்வகீயன தேஜா விஸ்வவிதம் சபந்தம் ராம் பத்யாமி. பகவானுடைய தேஜஸ்
தேஜஸ்னா என்ன கேட்டா பரா அபிகோவன சாமர்த்தியம். தன்னை யாராலும் ஒடுக்க முடியாதபடி இருந்து கொண்டு தான் சர்வத்தை ஒடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் தேஜஸ். நிறைய இந்த பவுடர் அது தேஜஸ் இல்லை. தேஜஸா இருக்காருன்னா அந்த தேஜஸ் இல்லை. தேஜஸ் ஆவது என்னன்னு கேட்டா யாராலும் தான் ஒடுக்கப்பட முடியாதவனாக இருந்து கொண்டு தான் தன்னுடைய அத்தனை பேருக்கு ஒடுக்கத்துக்கு சாமர்த்தியம் உள்ள தன்மை இருக்கு. அதான் தேஜஸ். இந்த தேஜஸ் பகவானுக்கு தான் பூர்ணமானது. மற்றவர்களுக்கு ஏற்கனவே இதான் தேஜஸ் சட்டத்துக்கு கட்சிய பாஷை கருணாநிதி கட்சிய பாஷத்தை சுவாமி தேசியம் சாதிட்டு அதான் தேஜஸ். இப்போ தேஜா பராபிபவன சாமர்த்தியம் ஸ்வகீய தேஜசா விஸ்வவிதம் தபந்தம். தன்னுடைய தேஜஸினாலே இந்த ஜகத்து முழுவதையும் பதுக்க பண்ணி கொண்டு ஒடுக்கிக் கொண்டு இருக்கிற உண்மை வாம் பஷ்யாமி ஏவம் பூதம் சர்வசிய பிரசாரம் சர்வசிய ஆதாரபூதம் சர்வசிய பிரசாசிகாரம் சர்வசிய சம்பத்தாரம் ஞானாதி அபரிமித குணசாகரம் அநாதி மத்தியாந்தரகிதம் ஏவம் பூத வித்யதேகம் சுவாம் யதோபதேசம் சாட்சாத்கரோதி. இப்படி கீழே 3 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்ட குணங்களை எல்லாம் திரட்டி சொல்ற. முதல்ல சுவாம் சர்வசிய பிரசாரம். சர்வசிய பிரசாரம் அப்படிங்கிறது எல்லா வஸ்துக்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக சர்வசிய பிரசாரம். அப்புறம் சர்வசிய ஆதாரபூதம் எல்லாவற்றையும் ஆதாரமாக தரிப்பவன். சர்வசிய பிரசாதிகாரம் எல்லாவற்றையும் தத்தன் காரியத்தை நியமிக்கிறவன். சர்வசிய சம்ஹர்த்தாரம் கடைசியில பிராப்த காலத்துல எல்லாத்தையும் தர்மத்தை லயப்படுத்தி கொடுக்கிறோம். ஞானாதி அபரிமித குணசாக ஞானம் முதலான அபரிமிதமான குண கடனாய் இருக்கக்கூடியவர். ஆதி மத்தியாந்த ரகிதம் ஆதி மத்திய அந்த ரகிதம் ஏவம் பூதம் ஏவம் பூத திவ்ய தேகம். இப்படிப்பட்ட திவ்ய தேகத்தை உடையவனான சுவான் உண்மை யதோபதேசம் சாஸ்திரங்களாலே வேதங்களாலே இவை அறிந்தவர்களாலே உபதேசம் பண்ணுகிற ரூபத்துல எப்படி உபதேசிக்கப்படுகிறதோ அந்த பிரகாரமான உண்மையில்லாத திருமேனியை சாட்சாத்கரிக்கிறேன். சர்வசிய பிரசாரம் சர்வசிய ஆதாரபூதம் சர்வசிய பிரசாதிகாரம் சர்வசிய சம்ஹர்த்தாரம் ஞானாதி அபரிமித குணசாகரம் ஆதி மத்தியாந்தரகிதம் ஏவம் பூத தேகயுக்தம் ஏவம் பூத தேகத்தோடு கூடியவனானே சுவாமி உண்மை யதோபதேசம் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் அது அறிந்தவர்களாலும் உபதேசிக்கப்படுகிற ரீதியிலே நான் உன்னை சாட்சாத்கரிக்கிறேன். ஏகத்தின் விஜயதேகே அநேக உதராதிகம் கடம் உபபத்தியத்தை இத்தம் உபபத்தியத்தை ஏகஸ்மாது கட்டிப்பிரசேதாது அனந்த பரிமாணம் பரிமாணாது ஊர்து முத்கனாக யதோதித உதராதய அசத்திய யதோதித திவ்ய சாதா. ஒரே கேள்வி மட்டும் நமக்கு கேட்டு புரிய வைக்கிறோம். இந்த ஒரே சரீரத்துல அநேக உதரங்கள் கடன். ஏன்னா எவ்வளவு நிறைய சிறுசுகள் நிறைய கைகள் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு கூட அநேக உதரங்களை பார்க்க முடியும். சரீரத்துல மற்ற அவயம் அநேகம் இருக்குமே, இந்த மத்திய தேகம் ஒன்றுதான் இருக்கும். அதுதான் ஒரு தேகம். இந்த மத்திய தேகமே அநேகங்கள் ஆயிருக்குன்னா அப்புறம் அது அநேக தேகங்கள் ஆயிருக்கு. மத்திய தேகம் என்ன, இதுதான் மத்திய தேகம். இது ஒன்றாக இருந்து கிழக்கு கைகள் இவைகள்லாம் அனந்தமாக இருந்தா அப்ப கூட ஒரே தேகம் தான். ஆனால் இந்த மத்திய தேகமே உதரமே
அநேக உதரங்கள் இருந்தா அது எப்படி ஏகதேகமாகும்? ஏகத்தின் தேகே அநேக உதரத்துவம் கதம் சம்பவதி சொல்லுறதா? ராவணன் மட்டும் இல்ல, இந்த தேவதைகள் தான் மனுஷன். அதாவது ராவணன் ராட்சசன். தேவதைகள் இருக்கு, சுப்பிரமணியாதி தேவதைகள் இருக்கு, அவைகளுக்கு எல்லாருக்குமே என்ன பார்க்கிறோம்? மத்திய தேகம் ஒன்றுதான். சிறப்பு கரங்கள் முதலான அவயவங்கள் அநேகம். எல்லாருமே நம்ம பெருமாள் இந்த விக்கிரகம் தான் மற்ற வாழ போல இருக்கும். மற்ற வாழக்காக ஜாபத்தி இல்லாததான் சாமான்யமான அர்ச்சா விக்கிரகம், விபவத்த விக்கிரகங்கள்லாம் இருக்கும். இப்ப பார்க்கிற விக்கிரகம் எதுன்னு கேட்டாங்க, இது ஜகத்தோடு இந்த மண்ணில் அடைத்துக் கொண்டு அதை சாட்சாத்தாக காமிக்கிற விக்கிரகம். பகவானுடைய அவதார விக்கிரகங்கள், பகவானுடைய அர்ச்சா விக்கிரகங்கள், இவைகளெல்லாம் இருக்கும். இவெல்லாம் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. அதனாலேயே அவைகள்லாம் நம்மளை போலவே இருக்கும். பெருமாள் பெருமை வித்தியாசமாக பக்தி உண்டாது, கொஞ்சம் கஷ்டம், பயம்தான் உண்டாகும். அதனால விக்கிரகம் நமக்கு சஜாத்தியமாக இருக்கும். விபவத்த அர்த்தையில் உள்ள விக்கிரகங்கள். ஆனா இது அசாதாரண விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை பெருமாள் என்ன ஜகத்து முழுவதும் தான் வியாபிக்கிறத சப்தமாக புத்தகத்தில் உள்ளதை அப்படியே நேரடியாக காரணம். ஆனா இந்த விக்கிரகமானது பகவானுடைய அர்ச்சையில விபவத்தில் உள்ள விக்கிரகங்கள் கூட இருக்காது. பெருமானுக்கு பகவானுக்கு அர்ச்சையில விபவத்தில் உள்ள விக்கிரகங்கள் தான் நம்மளை போல இருக்கும். சாதாரணமா ஒருத்தருடைய சரீரத்தில் உள்ள அவயவங்கள் பலவாக இருந்தாலும் அது ஒரே சரீரம் அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம் கேட்டா மத்திய சரீரம் ஏக்கமாக இருக்கிறது. தல வழியா இருக்கும், இதுல புஜங்கள் நிறைய இருக்கும். ஆனா இந்த கருத்து இருக்கேன், மத்திய தேகம் அது ஒண்ணுதான் இருக்கும். அப்படின்னா ஒரு தேகம் இல்லையா? இந்த பகவானுக்கு இந்த விஸ்வரூபங்கள் அநேக தேகத்துல ஒரே தேகம். அந்த ஒரே தேகத்துல எப்படி அநேக உதரங்கள், அந்த உதரங்கிறது மத்திய தேகம். எப்படி ஒரு சரீரத்துல அநேக உதரங்கள் உண்டாகக்கூடும் அப்படின்னு சந்தேகம். கதம் உபபத்தியதேன்னு கேட்டா யுத்தம் உபபத்தியதே. இந்த பிரகாரமாக அது பொருந்துகிறது. எப்படி கேட்டா ஏகஸ்மாது கட்டி பிரதேசாது அனந்த பரிமாணாது ஊர்வம் உத்கதாக யதோதித உடராதயம். சொல்ற அநேக சரீரங்கள்னாக்க இந்த கட்டி பிரதேசமும் கட்டின இடை இருக்கு, இடுப்பு, அதுவும் பலவாறாக இருக்குது. அப்படி இல்லாம ஏகஸ்மாத்து கட்டி பிரதேசம் ஒரே இடுப்பு. அந்த ஒரே இடுப்புல இருந்து ஊர்வம் உத்கதாக அநேக யதோதித உடராதயம். கட்டி பிரதேசம் தான் இருக்கு. அதுல இருந்து தனித்தனியா வயிறுகள் பிரியும். இந்த கட்டி பிரதேசம் தனியா போச்சுன்னா அநேக தேகம். கட்டின்னு என்ன இடுப்பு ஏகஸ்மாத்து கட்டி பிரதேசாது அனந்த பரிணாமாது. அனந்தமான பரிணாமத்தினால இந்த ஊர்வம் உத்கதாக யதோதித உதராதயா. அதே மாதிரி அதற்க இதுக்கு கீழையும் இடுப்புக்கு கீழையும் பலவாக அனந்தமான பாதங்கள். ஆனா இதுல எல்லாம் சேர்ந்து ஒரே கட்டி பிரதேசமா இருக்கு. அப்படின்னால ஏகதேகம் ஏகஸ்மாத்து கட்டிப்பாது
ஏகதேகம் உபகரணம், ஏகதேகத்துவ உபகரணம். அந்த தனிப்பு தேகத்துக்கு மேலும் கீழும் அனந்த பரிமாணாது ஊர்வமாக செல்கிற அநேக உலகங்கள், அதுக்கு அதோமுகமாக கீழ் நோக்கி செல்கிற அனந்தமான சாதனம். இந்த பெருசுகள் தான் இந்த மேல் ஊர்வ தேகமானது கீழ் தேகத்தோடு சேர்ந்ததான ஜாதி அனந்தங்கள் கலசாட்ட கலப்பிரபாசம். இதுதான் இது தனியா 4 நாளுக்கு வெவ்வேறு கட்டியா போகிற ஒரே கட்டி இருக்கு. இந்த ஒரே கட்டிக்கு மேல அனந்த பரிணாமத்துவாது இப்படி ஒரு உதரம், இப்படி ஒரு உதரம், இப்படி உதரம், இப்படி உதரம் அப்படின்னு அநேக உதரங்களாக இந்த கட்டிக்கு ஒரு பட்டமான பிரதேசத்துக்கு மேல அனந்த பரிணாமம் அநேக பேருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இதுல அனந்த பரிணாமத்துவாது அனந்த பாதங்களாக அதா அனந்த பாதங்கள் ஊர்வம். ஆனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு செய்தி நிரூபணம் என்னன்னா ஒரே கண்டிப்பா ஆமா. அதனாலதான் ஊர்வம் ஊரம் அதற்கான சுவாமி இந்த ஒன்றாக அநேகமாக பிரியாத ஒரே கடிப்பதேசத்திலிருந்து ஊர்வம் அனந்த பரிமாணாது அனந்தமான உதராதிகள் மேல போகும். கடிக்கு மேல இருக்கிற அநேக அந்த அவயவங்கள் அனந்தம், கடிக்கு கீழே இருக்கிற அவயவங்கள் அனந்தம். நடுக்கிற கடியானது எல்லாத்துக்கும் ஒன்றா பிடித்து ஒரே தேகமாக அவசியம். இப்ப இதுக்கு இத மாதிரி மேல கட்டிக்கு மேல உள்ள அவயவங்கள் அனந்த பரிமாணங்களாக அனந்தமாக போக, கட்டிக்கு கீழே உள்ளதான பாதங்கள் அதையும் அனந்த பரிமாணத்தை அனந்தமாக போக, நடுப்புற ஒரு கட்டியானது ஒரு சூரிய அவயமா இருக்குன்னா டாக்டர் சொல்லப்படுறார் அந்த கட்டியானது ரொம்ப பிரவடா இருக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. மேல ஊர்வமாக போகிறது அனந்த பரிமாணமா போகுது. இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் தான் ஒத்துக்கணும். ஏன்னா இல்ல நமக்கு கற்பனை எல்லாம் யுக்திகள் எல்லாம் பிரமாணம் இல்ல. இவ்வளவு வாக்கியம் தானே பிரமாணம். ஏகஸ்மாது கட்டி பிரதேசாது அனந்த பரிமாணாது. அதனால அந்த அனந்த எல்லா விபத்தியும் அதுல உள்ள மனித விபத்தி கூட ஒரே பதார்த்தம் தானே. அதனால ஏகஸ்மாது அநேகம் அனந்த பரிமாணாத்து கட்டி பிரதேசாது ஊர்வமாக போகிறதானே அநேக. அதனால சொன்னது அனந்த பரிமாணமா இருக்கணும், அனந்த பரிமாணமா தான் இருக்கணும். அதுக்கு வேற ருச்சிகளுக்கு எல்லா உதரமும் தனித்தனியா ஒவ்வொரு எல்லா உதரமும் தனியாக கொண்டு எல்லாரும் கவனிக்கிறாரு. அந்தந்த சித்திக்கு அந்தந்த பிரம்மாண்டத்துக்குள்ள பெருமாள் ஒவ்வொரு கலையானவற்றை ஒரு ஜீராத்தியில சேமிக்கிறார். பெருமாள் சித்திக்கு அனந்தமானது எத்தனை பிரம்மாண்டம் உண்டோ அத்தனை ரூபங்கள் இருக்குது. ஒரு பிரம்மாண்டத்திலையும் ஒரு ஜீராத்தி இருக்கு. ஒவ்வொரு பிரம்மாண்டையும் அங்கங்க சேமிக்கின்று அங்கிருந்து அந்தந்த பிரம்மா உண்டாங்க.
இந்த ரூபத்துக்கும் அந்த சிருஷ்டிக்கிற ரூபத்துக்கு சம்பந்தம் இல்லை. அநேக பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கிறதுக்கு ஆனந்தமான ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் அந்தந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருந்து சிருஷ்டிக்கிறாங்க. பிரம்மாண்டத்துக்கு வெளியில இருந்து பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிற அதனால அதான் தனித்தனி விராட் அப்படிங்கிறதானது முதல்ல இந்த ஸ்வரூபம். சகுலம் தர்மம் எத்பூதம் எத்தபுண்ணியம் உதாரணேனாதிரோகதி. இதோட இந்த விஸ்வரூபமான விராட் ரூபம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுனாக்க திரும்பியும் வேதமும் தர்மம் விராட ஜாயிட்ட விராடோ அதிகூர்ணா விராட் அஜாயத்தைன்னு சொன்னதுனால அந்த விராட் புருஷனானும் அந்தந்த கற்பிதமான பிரம்மாண்டத்துக்குரிய இடத்துல அஜாயத்தை அந்த விராட் புருஷனானவன் அதான் சிருஷ்டிக்குரிய அசாதாரண தேகத்தோட கூட அந்தந்த பிரம்மாண்ட பரிசின்ன பிரதேசத்துல வந்து சேர்றான். அங்கு தப்பாஜாயத்தை அங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாங்க, முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு அக்னி பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிச்சு அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவை கொண்டு அந்த பிராமண சக்தியை வைத்து செய்தாலும் 4 வர்ணங்களை இவைகள்லாம் சிருஷ்டிக்குது. அதை சிருஷ்டிப்பட்டது புருஷத்துலேயே முதல்ல அவிபத்தமான விஸ்வரூபம் இருக்கு, அப்புறம் சிருஷ்டிக்கு உபயுக்தமான இந்த விபத்தமான ரூபம். விராட் ரூபம் அப்படிங்கறதாவது இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள போட்டுக்கிற ரூபம் தான். இது விராட் புருஷனுடைய ரூபம் இல்லை. இது விராட் புருஷன்கிறவன் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் அந்த பிரம்மாண்டத்துடைய சிருஷ்டிக்காக தோன்ற புருஷன். இல்ல அது தாங்க விராட் ரூபம் அப்படிங்கிறதுக்கு உடனே அந்த விராட் ரூபமா சொல்றேன். விராட் அப்படின்னு சொன்னது இந்த தஸ்மாத் விராட் அஜாயத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த பிரம்மாண்டங்களுக்குள்ள வந்து பெருமாள் இந்த அந்தந்த ரூபத்தோட தோன்றானே சிட்டுக்குள்ள அதான் விராட் ரூபம். இது அர்ஜுனுக்கு காமிச்சு விராட் ரூபம் யாரும் சொல்ற என்ன படிச்சுதான் படிச்சுக்காரு இல்லையா? தேவரா விராட் ரூபம்னு ரூபம் அப்படிதான் நினைச்சது இல்ல. இதுக்கு பேர் விராட் ரூபம் இல்லை. இதுக்கு ஏதாவது பேர் சொல்லணும்னா இதுக்கு விஸ்வரூபம். விராட் ரூபம்ங்கிறதானது சிருஷ்டிக்கு உபயுக்தமான ஆகாரம். இது பெருமாளுடைய யதாவசியமான ஆகாரம். ஆமா, சிருஷ்டிக்கு அனுகூலமான ரூபம் விராட் ரூபம். இது பகவான் யதாவசிய விஸ்வரூபம். இதை தவிர பெருமாளுக்கு இன்னொரு ரூபம் உண்டு. அந்த ரூபம் அசாதாரண திவ்ய விக்கிரகம். அது கரணாதிகளோட அழகா பார்த்தா இவன் கேட்கவே ஒரு ரூபம். அந்த ரூபத்தை தான் நித்திய சதா பார்க்கிறது. அந்த ரூபத்தை தான் யோகிகள் தியானம் பண்றாரு. இல்லையா? அது ஒரு ரூபம். இது ரெண்டு பேரல். பூரணல் ஒருவன் என்போ அப்படிங்கிற கிடப்பு சாதிக்கிறார். பகவானுக்கு 2 உருவம் உண்டு. ஒன்று இப்ப சகல ஜெகத ஆசாரமான இந்த ரூபம், இது ஒரு யதாவசிய ரூபம். இதே மாதிரி பேரல இன்னொரு யதாவசிய ரூபம் உண்டு. அது அசாதாரண திவ்யமங்கல விசேஷமானது. ஒவ்வொரு பிரம்மாண்டமா மொத்த நாள் வீடு மாதிரி கட்டல. எல்லா பிரம்மாண்டங்களும் சங்கல்பத்தினால எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் சிருஷ்டி. அதனால எல்லா பிரம்மாண்டங்களும் யுகவ சிருஷ்டி.
எல்லா பிரளய காலத்துல எல்லா பிரம்மாண்டத்துக்கும் யுகப பிரளயம். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் கெட்டி காலம் பிரளய காலங்கள் வெவ்வேறு. யார் சொன்னா? எந்த பிரமாணம் சொல்றது? என்ன காரணம் தான் சொல்றது? இவையெல்லாம் பிரகிருதியிலேருந்து வருகிறவை இருந்தால் நீ சொல்றபடி இருக்கலாம். இவையெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால் வருகிறவை. இவைகளுக்கு பிரகிருதி மட்டும்தான் காரணமாக இருந்தால் பிரகிருதியினால் ஒரே சமயத்தில் அத்தனை பிரம்மாண்ட சக்தியை நிர்வகிக்க முடியாது. இவையெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால் வருகிறாங்க. இவர்களுடைய யுகப சிருஷ்டி பிரளயம் மட்டுமல்ல, இவர்களுடைய இன்றைக்கு யுகப சிருஷ்டி, இப்ப யுகபத்தா எல்லாத்துக்கும் சிருஷ்டி, யுகபத்தா எல்லாத்துக்கும் சமூகம் ஏற்படுவது பிரளயம் ஏற்படுவது. இத்தனை பிரம்மாண்டங்களுடைய யுகப சிருஷ்டி பிரளயாதிகள் எல்லாம் ஈஸ்வரனுடைய ஏக சங்கல்பம், ஏகதேசம். ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு தனித்தே சங்கல்பம் கூட பண்ண வேண்டியதில்லை. சிருஷ்டிக்கு வேற சங்கல்பம், சிருஷ்டிக்கு வேற சங்கல்பம், பிரளயத்துக்கு வேற சங்கல்பம் பண்ண வேண்டியதில்லை. அனந்த கோடி பிரம்மாண்டங்களுடைய அனத்திய பிரம்மாண்டங்களுடைய யுகப சிருஷ்டி யுகப பிரளயாதிகளுக்கு வேண்டிய அர்த்தமும் பகவானுடைய ஒரு சங்கல்பத்துல சகத்திர ஏகதேசத்துல 1000 ஒரு சங்கல்பத்தினுடைய 1000 ஒரு கூறுல இத்தனை அனந்த கோடி பிரம்மாண்டங்களுடைய யுகப சிருஷ்டி பிரளயாதிகளுக்குள்ள அர்த்தமும் இவ்வளவு சட்டமா சொல்லிருக்கும் போது ஏன் அந்த கஷ்டமா மூல பிரகிருதியை சுட்டிக்கிறது ஒவ்வொன்னா அது இதே நோக்கி எந்த பிரமாணம் இருக்கு? அது மூல பிரகிருதினால சுட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு பிரமாண்டமா தான் சுட்டிக்கும். ஏன் அதான் ஆத்திர நம்ம சீடு ஊட்டி போடணும், ஒவ்வொன்றும் கையால ஒவ்வொரு சீடியா ஊட்டி போடணும். கிராண்ட் விஷயம் ஊட்டி போடலாம். அதே மாதிரி அதே மாதிரி 10,000 ஒரே சமயத்தை ஊட்டி கூப்பிடுறது. அது எப்படிதான் பண்றது பார்த்து. இப்ப மூல பிரதியை கட்டி பண்ணா நமக்கு பாட்டி சீடு ஊட்டி போடுற மாதிரி ஒவ்வொன்றாலும் போட முடியும். ஏன்னா மூல பிரதி பரிமிதமான சக்தி உணவுதான் இருப்பதாக. இதே நீரை விஷயம் ஊட்டி போடுறதுன்னா ஒரு நிமிஷத்துல 10,000 சீடு ஊட்டி போடுது. அது மாதிரி அபரிமிதமான அனந்த சக்தி உள்ள பகவான் சுத்தி பண்ணும்போது அது ஒரு சங்கல்ப மாத்திரத்தால சுத்தி பண்ணும்போது கிரியாரூபமான சக்தியில ஒன்றுக்கு அப்புறம் தான் இன்னும் பண்ணாங்க. அந்த யுகமத்தா வந்தது இருக்கு. அதான் சொல்லுவாங்க யுகமத்து எல்லா பிரம்மாண்டமும் சுவாமி அப்படின்னு அதாவது என்னன்னு கேட்டா காரண செய்த அந்த பிரம்மாண்டங்கள் தான் பிரம்மத்துடைய லைஃப்ல காரியத்தை செய்ய அதுக்கு வெளியில உருவம். அதுதான் ஊப்பது உமிழ்வது, ஊட்டு உமிழ்வது, உமிழ்வது. பழைய காலத்துல இதே வராதான். பழைய காலத்துல இத்தனை லோகங்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு தன்னையும் அந்த ஒரு தான் இருக்கிறதையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சிருந்த அந்த வராகமானது இப்பொழுது வெளிவெடுத்து தன்னுடைய வயிற்று இருந்த அத்தனை பிரம்மாண்டங்களை இப்ப அடக்கிறது. காரியாவஸ்தைக்கு காரணாவஸ்தைக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, காரியாவஸ்தையில ஜெகத்தையெல்லாம் பிரம்மம் ஊன்றி இருக்கிறது, காரியாவஸ்தையில பிரம்ம ஜெகத்துல உயிர்ந்து இருக்கு. எம்பெருமான் உண்டு இல்லை இருக்கும் தேவை அல்லாதார் நாமளேன்னு கேட்டாரு. இல்ல இத்தனை பிரம்மருத்ராவிகளோடு கூடிய நான் இந்த ஜெகத்து முழுவதும் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த வேண இருக்கு. இவைகள் எல்லாம் வெளியுலகம்னால புறப்பட்டு வருகிறான். அதான் உமிழ்வு வயிற்றுல உள்ள உண்டு வைத்திருந்த ஜெகத்தை எல்லாம் பழைய காலத்தை வைத்து வைத்திருந்த ஜெகத்தை எல்லாம்
திரும்பி சுத்திக்காரத்தை விழுந்து அது வேற கெட்டவர்களாவது சிறுத்தை நிர்ணயிக்க இது இந்த சித்தி கிடையாது. அதுக்கு கேட்க பார்ப்போம். இது பண்றதா ஏன் சந்தேகம்? இன்னொரு சந்தேகம் என்ன, ஒருவேளை பிரம்மமானது இந்த ஜகத்தை எல்லாம் அது ஆனந்தமான ஜெகத்தாங்க ஒவ்வொன்றா சித்திக்கிறோம், அதுக்கு உபதப்பம் இல்லைன்னு நான் கேட்டேன். பிரம்மமானது ஆனந்த பிரம்மாண்டங்களையும் கிரியா ஒரு சுருப்பு எடுத்து போட்டு காரியம் செஞ்சு சிருஷ்டிக்கிறதுனா யுகமதா இல்லையான்னு சந்தேகம். சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறதுக்கும் போது ஒரே சங்கல்பம் நான் சிருஷ்டிக்கிறேன். பகுத்யாம் பிரஜாய ரெண்டாவது சங்கல்பம் பண்ணிட்டு இந்த பகுத்யாம் தாராள வகுக்கலாம் இல்ல புரியா? ஒரே சங்கல்பத்தினால்தான் சமஸ்த பிரம்மாண்ட சிருஷ்டி. அந்த ஒரே சங்கல்பத்துக்கு யுகவத்தா பிரம்மாண்ட அனைத்து பிரம்மாண்ட சிருஷ்டிப்பதற்கு சக்தி இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. இரண்டாவது சங்கல்பம் பண்ணப்பட்டதாகவும் சொல்லல. அதனால ஒரே சங்கல்பத்தினால யுகப்பத்தா அனந்த பிரம்மாண்டம் சிருஷ்டி. இதை தவிர வேறதான் சொன்னா வேதாந்த விருது சிவாஜி சிவகாசியில் சிவ சுப்பிரமணியத்தை போல அவ்வளவு உச்சமா ஏதாவது ஒண்ணு சொல்லணும். சிவகாசியை சொன்னோம். சிவகாசிகளை யுகபக்த சித்திரையாதிகளை நிரூபித்தோம். ஒவ்வொரு பிரம்மாண்டமா இதுலயும் ஒரு பிரம்மாண்டம் இல்லையா, பிரளயத்தை அடையும் போது இன்னொரு பிரம்மாண்டம் இருக்கும். அதனால லோகத்துக்கு ஜகத்துக்கு முழுவதுமா ஒரே நாளில் சுற்றி கிடையாதுன்னு சொல்லிட்டு மீமாசம் அதை நாம நிராகரிச்சோம். அகில சப்தத்தினுடைய பிரயோகத்தினால அந்த பணி எல்லா விமானத்தையும் வந்துருக்கு. அதுவும் நடக்கத்தின் விபத்துதான். ஆத்மாங்க நம்முடைய ஞான விஷயத்தும் விபத்தா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அவ்வளவு காலம் அந்த வித்தியாசம். அதனால இந்த பிரம்மாண்டத்தில் எத்தனையோ லைட் எல்லாத்துக்கும் சித்திக்கு பிள்ளையார்கள் யுகபத்தாக நடக்கும், யுகபத்தாக நீதி ஏற்றாங்க. இந்த லைட் டிஸ்டன்ஸ் டைம் டிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்றது இருக்கு இல்லையா, இது ரொம்ப சுத்தமான பிரகாரம். இது இப்பதான் இந்த வீட்டுக்குதான் தெரியும். லைட் இயர்ஸுக்கு டிஸ்டன்ஸ் கணக்கு டைம்ல டிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நேரத்துக்கு பூஜை கண்டுபிடிச்சார். இத்தனை லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி இயர்ஸ் சொல்றாங்க. நம்ம ஆச்சரிப்போம். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை, அவன் ஆச்சரியப்படுறான். ஐயோ நம்ம கண்டுபிடிச்சதால இவன் சொல்லியிருக்காங்க, அவன் ஆச்சரியப்படுறான். லைட் இயர்ஸ் வந்து பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மரப்போ ஒரு அர்த்தம் நம்ம காலத்துல சொல்றது கிடையாது. இந்த விராட்டப்பர் வரலாறு போய் விராட தேசத்தை போய் பண்ணி அதெல்லாம் இந்த காலம் முடியல. அஜாதவாதா அதுக்குள்ள பாட்டு விடுக்கிறது கண்டுபிடிச்சோட பீஷ்மரா ஆணித்தனமும் நான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். அந்த அபிவாத கணக்கெல்லாம் எங்கே போடுறது. அதனால இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். லைட் இயர்ஸ் கான்செப்ட் distance measured in terms of time. ஞானத்தை அனவாத டிஸ்டன்ஸ்ல விட்டா என்ன ஆகும் கேட்டாங்க. அங்கிருந்து ஞானத்தை சஞ்சரிக்க விட்டா இந்த லோகத்தை இப்போ பல யுகங்களுக்கு பின்னால போனதுன்னா இப்போ 10 மாசம் அது சொல்லி நட்டத்தொகையோ அந்த டிஸ்டன்ஸ் வருது. அதனால இவரு ரூபத்திலிருந்து ஒரு ஒழிக்கணும் நமக்கு பல வருஷங்கள் ஆகும்.
எதை கொண்டு ஏதோ திட்டான வெளி அந்த திட்டாம இதுக்கு திட்டாந்தமா வருமானது வராது. ஒண்ணு சொல்ல எனக்கு புரியாது எதுவுமே இல்லை, எனக்கு புரியாது எதுவும் இந்த யூனிவர்ஸ்ல இல்லை, எல்லாம் எனக்கு புரிய முடியாம ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறான், எனக்கு புரியாதபடி ஒன்னே ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு புரியாம இருக்கிறதுக்கு ஒன்னே ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறேன், எனக்கு புரியறதுக்காக தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், இங்க உள்ள எல்லாம் எனக்கு புரியும், எனக்கு புரியாது எதுவும் இந்த யூனிவர்ஸ்ல இல்லை. அந்த தியரியே தப்பு. நமக்கு புரியாதவங்க இந்த யூனிவர்ஸ்ல இல்லை. என்ன நமக்கு புரியாது என்ன இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல? அதாவது என்னுடைய அல்பஞானத்துக்கு புரியாது, நாங்க இண்டிவிஜுவலுக்கு புரியாது இருக்கோம், மேன்கைண்டுக்கு புரியாது என்ன இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல? அப்படி ஒண்ணுமே கிடையாது. மனுஷனுக்கு புரியாதது எதுவுமே ஒரு தனி எனக்கு என்னுடையதான பூர்வ கர்மானுகுணமான ஞான சங்கோட்டத்தினால பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறோம். அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில். ஆனா ஃபார் த மேன்கைண்ட், ஃபார் த ஹியூமன் ரேஸ், ஃபார் த ஹியூமன் நாலேஜ், there is nothing which cannot be apprehended. இது தெரியுமா? ஒரு வீரமையா ஹியூமன் நாலேஜுக்கு ஒரு மனுஷ ஞானத்துக்கு அதாவது அதை புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு அப்பாற்பட்டதாக எதுவுமே அவர்களுக்கு யூனிவர்ஸ்ல அறியக்கூடிய வஸ்துக்கள் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்தினால் ஏற்பட்ட ஞான விசாசத்தினால் விஷயங்கள் அறிவித்துக்கிட்டே ஒரு இண்டிவிஜுவல் மேனுடைய சமூக ஞானத்தால் அறிவிப்பதாக இருக்கிறாங்க அப்படின்னு எந்த வஸ்துவும் இது நமக்கு எவ்வளவு கேள்வி அது நமக்கு தெரியும். என்னுடைய இந்த சம்பந்தமான ஞாபகத்துக்கு ஃபியூச்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபியூச்சர் என்னங்கிறது அது யாருக்கு ஞாபகம் விஷயமாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயம் இருக்கான். அவருக்கு ஞாபகத்துக்கு ஃபியூச்சர் தான் விஷயமாயிருக்கு. அவர்தான் நமக்கு அவர்தான் ஒன்றுமே அந்த ஒரு உள்ள வஸ்து யாருக்குமே தெரியாம போறாரு. இன்னும் அவர் இவரே மாட்டிக்கிறார்கள் தான். இவர்களுக்கு இருக்கிற சரீரம் நமக்கு தெரியலையா, அவர்களுக்கு இல்லாத சரீரம் நமக்கு தெரியலையா? இப்ப வருவோம் தர்க்கத்துக்கு. இப்ப நீ சொல்லப்படி பார்த்தா அவர்களுக்கு ஒரு சரீரம் இருந்து அந்த சரீரம் நமக்கு தெரியலன்னு சொல்லலாம். அவர்களுக்கு இருக்கிற சரீரம் நமக்கு தெரியலையா, அவர்களுக்கு இல்லாத சரீரம் நமக்கு தெரியலையா? அவருக்கு சரீரம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இல்லாத சரீரம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு காரணம் சொல்லுங்க. ஏன் இருக்கிற பதார்த்தம் தெரியாம கொடுத்துருக்காங்க. இந்த ரீதியினால அவர்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, அவர்களுக்கு தெரியலதான் நிரூபிக்க முடியும். ஏன் அவருக்கு சரீரம் இல்லை உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அதுவே அவருக்கு தான் எதை ஸ்தாபிக்கணும்னே புரியல. அவருக்கு சரீரம் இல்லைங்கிறத ஸ்தாபிக்கணுமா, இல்ல அவர்களுக்கு இருந்த சரீரம் நமக்கு தெரியாதுங்கிறத ஸ்தாபிக்கிறாரா, எதை ஸ்தாபிக்கிறாரு சொல்றேன்? ஒரு அதாவது ரயில் அடிச்சுட்டோம் போனா இருக்க மாட்டான்.
சரீரம் ஏதோ ஒரு சரீரத்தை ஒரு அவயவத்துக்கு கூட இருக்கா அந்த சரீரத்துடைய அந்த அவயவ ஹீனத்தை அவரை அடக் பண்ண சொல்லலாம். நாங்க எல்லாம் பண்ணிட்டா சுவாமி, சரீரத்தோடு தானே பண்ணிட்டா. இந்த சரீரத்தினால சாரசிவபெருமேந்திரன் டிராவல் பண்றாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரீரத்தை விட சாரசிவபெருமேந்திரன் ஒருத்தர் கிடையாது. அதுக்கு ஒரு அனுபரிமானம் நாமரூபம் இல்லாத ஆத்மா தான் இருக்கு. அந்த நாமரூபம் இல்லாத அனுபரிமானமான ஆத்மா பண்ணதை சராசிவபெருமேந்திரன் பண்றான்னு சொல்ல முடியாது. ஆனா சராசிவபெருமேந்திரன் ஏதோ ஒரு பொருளூபகமான ஏதோ ஒரு சரீர விஜயத்தோடு சேர்த்துதான் பண்ணிருக்கணும். அந்த சரீரம் உள்ளது வெறும் ஆத்மாவோட ஆக்சுவல் டிராவல் பண்ணீங்கன்னா ஆத்மா ஆத்மா கேன் டிராவல். டிராவலிங் எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி ஸ்பேஸ் அது அணுவால பண்ண முடியாது. அதனால ஏதோ ஒரு சரீரத்துக்கு தான் பண்ணிருக்கணும். அதனால அவருக்கு சரீரம் இல்லைங்கிறத இடத்துல ரயில் எடுத்து அந்த ரயிலுக்கு சாமி ஒரு தர்கா சாமி அவன் ரயில் போதாங்க நிறைய ஸ்ரீங்க கூட அங்க சாமி அவன் அப்படியே படுத்துருவாங்க. ரயில் அவங்க மேல சேர்ந்து சாமி ரயில் போனோம்னு எழுந்துட்டான். நிறைய அந்த ரயில ஓடுற சாகத்தை தவிர ஏதோ ஒரு பக்கத்தை புகுந்து விட்டுறான். அவங்களுக்கு சட்டு மூமெண்ட் சொல்லுறான். அதுக்கு கடிதம் இல்லாத அவருக்கு யோசிப்பவர் என்ன பண்றது நிகழமா அந்த ட்ரெயினுடைய மூவிங் பார்ட்ல இருந்து அதுல ஆட்டினாங்க இன்னொரு காலத்துலயே வெளியே வந்துருக்காங்க. எத்தனையோ பிராணிகள் தானே அது மாதிரி வெளியே வந்து ரயில் போகும். 2 கட்டத்தில் நடுக்கிற அது நிம்மதியா உட்காந்துட்டு ரயில் போனோம்னு எதிர்பார்த்து ரயில் சக்காட்டில் மாட்டினாதான் வேணும். ரயில் கீழே மாட்டினா பண்ண முடியாது. சரிக்கு ஒன்றும் ஆயிடாது. அப்படி பண்ணலாம். அதான் சாரசிவபெருமை அப்படிங்கிற சன்னோர் ட்ரெயின் கேரளா ரயில்னாக்க இது நான் பூரக்குடி வந்து ஜனம் நேரத்தில் பார்த்தாங்க ரயில்வே ட்ரெயின். ரயிலோட 2 டாக்ஸி இருக்கிற பூரக்குடி அந்த சாமி நிம்மதியா இருக்கு. ரயில் ஓடி போயிடுறது. அதுக்கு பூரக்குடி போயிடுது. இங்க சாரசிவபெருமை பண்ண இதே பூரக்குடி ஜனம் பண்றது. ரயில் அது போனப்போ யோக சக்தியினால தமிழ்நான இந்த திருப்தியை விட்டுடாம அதுக்கு அமைதியா போனார். அவர்தான் அவர் மேல ரயில் சட்டம் ஏறி போனதும் அவரால் வர முடியாது. யாரால் வர முடியாது. அதாவது இந்த சரீரத்திற்கான மேக்னிடியூட் இது பெருசாக சின்னதாக்குதான். இந்த சரீரத்தை அக்னி சம்மானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா மந்தத்தினால அதுதான் மணிமந்திர அவுட்டுதான். அதுகள் அங்கு தாரகத்துக்கு திருப்பத்தன போனாங்க. அந்த மந்திரத்தை மந்திரத்தை மட்டும் அக்னி பற்றி நிற்கிறான். அதனால அந்த சீமைங்கிற முத்தாள் சொல்லப்படுமா இந்து பற்றி இல்ல அதுவே டயர்னா ஒரு 6 வயதுக்கு எரியுது. அதுக்கு இடத்துல ஓட்டான் போட்ட 2 கரெக்டா 5 அடி 6 அடி உயரத்துக்கு டயர்லாம் கூட்டி எரியுது. அதுக்கு நடுப்புற ஓட்டம் இல்ல அது அதுவே அது நேரம் டிராவல் பண்ணலாம். சித்தூர்ல ஓட முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன மணிமந்திர ஔஷத சமூகம் அக்னியோட ஜாதகத்தை பிரதிபந்தகமான ஒரு மணியையோ ஒரு மந்திரத்தையோ ஒரு ஔஷதத்தையோ சமூகம் பண்ணிட்டாங்க. தாராள அக்னி மத்தியில் செஞ்சிருக்கலாம். அக்னிக்கு மத்தியில் சஞ்சரிக்கிறதுக்கு சூப்பர்மேனா இருக்கணும்னு அவசியம். சரீர விசாரணை இருக்கணும்னு அவசியம்.
அந்த மந்திரோபதேசம் இருந்தா அந்த மந்திரத்தை ஜெபிச்சு சித்தி இருந்தா அந்த மந்திரத்தை ஜெபிச்சு அக்னி தாராளமா போகலாம். ஏன்னா அக்னி தாத சக்திக்கு வந்து வெளிவந்த அதுக்கு சதாசிவம் சாதாரண மந்திரத்தில் மேல ஹிட் பண்ணதே பார்த்தாரா? அதான் கேட்கிறேன். நான் சொல்றேன், இந்த அபிவிருத்திகளுக்கு நம்ம மேல அதாவது நம்மளுடைய ஆச்சாரத்துல யாரும் இந்த மாதிரி காரியம் பண்ணல. அதனால நம்மள அவளுக்கு சுற்றுலா கல்பிச்சுக்கிட்டு இப்படிதான் சில சொல்லி இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் இல்ல அவர் பண்ணாரு இவர் பண்ணாரு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப அழுத்தமான விஷயம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு டிவைன் பவர் தான் ஒன்றும் அவசியம். டிவைன் பவர் வந்து ரூபாய் இப்படிதான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். டிவைன் பவர் அவ இன்னும் தாங்கலாம் அனுப்புனாங்க ஞானத்தை இன்னும் உபயோகம் பண்ணிட்டு லோகத்தாருக்கு உபதேசிச்சு எல்லாரும் நல்லபடி பற்றி நிர்வாகம் பண்ணுவாங்க. ரயில் அடிக்க பூதம் பண்ணுவாங்க. இதை சொல்லி நம்மள கொஞ்சம் மட்டம் தட்டுறதுக்காக இந்த அடிக்கைகள்லாம் அப்படி பண்ணா இப்படி பண்ணாம இதெல்லாம் பாக்குறாங்க பேசணும். இல்ல ஆதியம் சொல்றோம் திருப்பூர் பேசணும். யாரும் இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் பண்ணாததுனால இவெல்லாம் வந்து சதாசிவம் பெரிய சான்ஸ்ன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறான். இது இந்த மாதிரி அல்பமான விடுதலை தான் என்ன பண்ண முடியும். நமக்கு இதெல்லாம் ஒரு பொருட்கள் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அல்பமான சாமானிய சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் யோகத்தினால பெற்ற பவர்ஸை எப்படி லோகத்தை தியாகிக்காக மிஸ்யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதெல்லாம் பண்றது. அதனால இதெல்லாம் பண்ணினாங்க சொல்லிட்டு நம்மளோட சுப்பீரியர்னு அவ சொல்றதுக்கு அவளுக்கு ஆசையா இருந்தா அவ சொல்லிட்டு இருக்கட்டும். அது எதுக்காக உண்மையா இல்லையான்னு அவனுக்கு அதோட புரியுது. ஒண்ணு இதுதான் விஷயம். அனாதிமத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்தபாகும் ரதிசூத்தியநேற்றம் பஷ்யாமித்வா தீர்க்க சுதாசவஸ்திரம் சதேஜதா விஸ்வமிதம் வசந்தம் யாவாதுரியோஹோ இதமந்தரம் ஹி யாத்தும் பிரயைதேன திசஸ்ய சர்வாஹ திருஷ்வாத்புதம் ரூபம் உக்ரம் லோகத்வயம் பிரத்யதிகம் மகாத்மன் பிரத்யதிகம் ஆத்மிய லோகத்வயம் பிரத்யதிகம் மகாத்மன். சரி, தியாவாதுரியோ இடம் அந்தரம் வியாப்தம் துவயா ஏகேன திசஸ்ய சர்வாஹ திருஷ்வாத்புதம் ரூபம் உக்ரம் தமேனம் லோகத்வயம் பிரத்யதிகம் மகாத்மன். அப்படியே சதாசிவன் பண்ணிருந்தா கூட அதை ஒரு யோகத்தினாலே வந்து அத்வைத ஞானம் இல்லை. அது யோகத்துக்கு அத்வைத ஞானம் தான் பண்ணல. தியாவாதுரியோகோ இடம் அந்தரதி வியாப்தம் பிரயைகேன திசஸ்ய சர்வாஹ திருஷ்வா அத்புதம் ரூபமிதம் தமேனம் லோகத்வயம் பிரத்யதிகம் மகாத்மன். லோகத்வயம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு கற்றுப்படும். லோகத்வயம் என்னும் லோகத்வயத்தில் உள்ளதான தேவ மனுஷியாதிகள் சர்வம். தேவ மனுஷன் அப்புறம் அதுக்கு கீழ்லோகத்தை உண்டானதான நாகாதிகள் இவர்கள் எல்லோரும் தேவாதயா
அதாவது தேவ மனுஷிய லோகத்திலையும் 3 லோகம்னா 3 லோகத்தில் உள்ளவர்களான தேவ மனுஷியாதிகள் எல்லோரும் லோகத்ரயம் தேவ மனுஷியாதய லோகத்ரயவாசிகளான தேவ மனுஷியாதய சர்வே தவ இதம் உக்ரம் ரூபம் திருஷ்வா லோகத்ரயம் தவ இதம் அத்புதம் உக்ரம் ரூபம் திருஷ்வா எப்படிப்பட்ட உக்ரம் ரூபம் அப்படின்னு கேட்டா தியாவாபுதியோகோ இதம் அந்தரங்கி வியாப்தம் துயரிக்கேன திசக்த தர்மா पृथ्वी से द्यावा पृथ्वी या देव से पृथ्वी देव पृथ्वी द्यावा पृथ्वी इष्टम से पूर्तन से इष्ट पूर्तन से इष्टा पूर्तन नड़पुर विवृत आकार आगमन ஏற்படும் देव से पृथ्वी से देव पृथ्वी है द्यावा पृथ्व्यो हो इदम अंतरम की वया एकेन या व्याप्तम वया एकेन उन ஒருவனாலே உன்னுடைய இந்த ஒரு சரீரத்தை கொண்டு द्यावा पृथ्व्यो हो अंतरम सर्वः दिशस्य वया एकेन व्याप्तम द्विलोகம் पृथ्वी द्विलोகமும் पृथ्वी மட்டும் இல்லாமல் இதற்கு நடுவிலும் இதற்கு பாக்கியமா உள்ள சமஸ்த லோகங்கள் சொல்லும்போது சமந்தாசம் நடுக்கிற ஒரு ஆகாரம் வரும். ஆனால் தியாவா பிருத்திவிங்கிறதானது கேவலம் திலோகமும் பிருத்திவி மட்டுமில்லை, இதுக்கு நடுவுப்பட்டதும் இதுக்கு அப்பாற்பட்டதுமான சகல லோகங்களுடைய பிரதர்சனார்த்தம் தியாவா பிருத்திவி. இந்த தியாவா பிருத்திவியோகம் அந்தரம் தியாவா பிருத்திவின்னு அங்கிருந்து உள்ள லோகங்கள், அந்த லோகங்களுக்கு நடுப்புற உள்ளதான அவகாசம் இடைவெளி இருக்கு இல்லையா, அதான் தியாவா பிருத்திவியோகம் அந்தரம். தியாவா பிருத்திவி அதாவது சமஸ்த லோகங்களும் சமஸ்த லோகங்களுக்கு நடுப்புற உள்ள செப்பரேட்டிங் ஸ்பேஸ், இவைகள் எல்லாம் அது மட்டும் சர்வாக ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல தொடங்கி இந்த பிரம்மாண்டத்துக்கு முடிவு வந்து அந்த திசை போகும், இந்த டைரக்ஷன். இப்படி சர்வாக திசைகள் எல்லாம் முடிவில்லாதது. திசைகள் எல்லாம் முடிவு உண்டா? திசைகள் எல்லாம் ஸ்டார்டிங் தான் உண்டு. ஒரு திசை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நான் எந்த இடத்துல இருக்கேனோ என்னிடத்திலிருந்து கிழக்கு திசை ஸ்டார்ட் ஆகுது. அது எது வரும் போது இந்த பிரம்மாண்டத்தின் முடிவு வருவது. திசைகள் எல்லாம் தங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது, முடிவில்லாமல் சொல்வது. இப்படிப்பட்ட சர்வாதிகாக தியாவாபதிவியோக இதம் அந்தரம். தியாவாபதிகளுக்கு நானா லோகங்களுக்கு மத்தியில் உள்ளதான அவகாசம், நானா லோகங்களில் இருக்கக்கூடிய திசைகள், இவைகள் எல்லாம் ஸ்வயா ஏகேன வியாப்தம். இவைகள் எல்லாம் எந்த சரீரத்தை கொண்டு உன்னாலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அற்புதமான அந்த உக்கிரமான அந்த ரூபம் திருஷ்வா. உக்கிரம் என்ன? உக்கிரம் பார்க்கணும் பயமா இருக்கணும். உக்கிரம்னா எல்லாத்தையும் தாங்கி நிறுத்தக்கூடியதாக ரூபம். உக்கிரம் சட்டத்துக்கு சாப்பிடி உபரிஷத்துல இந்த உக்கிரம் தீனம் அப்படின்னு இந்த பகவானுடைய மந்திர வர்ணத்தை முதல் சொன்ன உக்கிரம். இந்த ஒவ்வொரு பதத்துக்காக வியாக்கியானம் பண்ணுறது. அதை கர்மாதுச்சதையை உக்கிரமிதி, அதை கர்மாதுச்சதையை உக்கிரமிதி. நிச்சயமாக எதனால உக்கிரம்னு சொல்லப்படுகிறான் அப்படின்னா, லோகத்துல உக்கிரம் சாதாரணமா மற்றதுக்கு அப்படின்னு பயங்கரமான ரூபத்துடையவன்னு அப்படி இல்லை. வேதாந்தத்துல உக்கிரம்ங்கிறதுக்கு என்ன சொன்னா, உக்ரிநாதீதி உக்ரஹா
சர்வாணி லோகானே சர்வான் தேவானே சர்வார்த்த பூதானே ஸ்வசக்தியா உக்ரநாதி இது உக்ரஹா தஸ்மாத் உச்சரே உக்ர இது தாபனி உபனிஷத் பிரகரணம். உக்ரஹான சப்தத்துக்கு விற்பத்தி என்ன? உக்ரநாதி இது உக்ரஹா. தாபனி உபனிஷத் இருக்கா? தாபனி உபனிஷத் எல்லாத்தையும் தாங்குபவன்னாக்க சும்மா கை வச்சு தாங்குவாங்க. தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாத்தையும் தாங்கணும். ஏன்னா இல்ல அதுக்கு தாபனி உபநிஷத்துக்கு சங்கரன் மட்டும்தான் பாக்கியம். யாரும் தாபனி உபநிஷத்துக்கு சங்கராச்சாரம் மட்டும்தான் பாக்கியம். வேற யாரும் பாக்கியம். இதுல பாக்கியம் இல்ல. இப்ப நான் சொல்ல தாபனி உபநிஷத்து இதுக்கு மற்ற புத்தி வாக்கியங்கள்லாம் வந்து சங்கர பாக்கியம் பண்ணிருக்கேன். அது உபரிகத்து ஆமா உபரிகத்தே முதல்ல வியாக்கியானம் பண்றது. உக்ரம் நீரவிதி அத கஸ்மாத் உச்சத்தை உக்ரம் இதி அப்படின்னு கேட்டுக்கிறது கேட்டு சொல்றது. யஹா சர்வாணி லோகானு சர்வாஸ்த தேவானு சர்வாணி பூதானு ஸ்வசக்தியா உத்கிருண்ணாதி இது உக்ரஹா. உத்கிருண்ணாதி உக்ரஹா தஸ்மாத் உச்சத்தை உக்ர இதி. இப்படி சாதனை உபரிகத் இதுக்கு சங்கர விஸ்தாரமா வியாக்கியானம் பண்றது. அதனால உக்ரம்னா என்ன? சர்வம் உக்ருண்ணாதி உக்ரம். இந்த தியாவாபதிகள் அதாவது சமஸ்த லோகங்கள், அந்த லோகங்களுக்கு அந்தராளத்தில் உள்ளதான அவகாசங்கள், அவகாசம்னாக்க இடைவெளி பிரதேசங்கள் மற்றும் முடிவில்லாத செல்லக்கூடிய எல்லா விதைகள், இவைகள் எல்லாவற்றும் உன்னுடைய எந்த சரீரத்தை கொண்டு முழுவதுமாக உத்கிரகிக்கப்படுகிறதோ, எந்த சரீரத்தை கொண்டு வியாபிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட உக்ரமான அற்புதமான தவ சரீரம் இருக்கலாம். இப்போ உக்ரம்ங்கிறது பார்க்க முடியாதான இந்த பதார்த்தமா இருந்தால் அற்புதம் அற்புதம் என்பதானது அசாதாரணம். அதாவது அந்நியத்திலிருந்து மகட்சம். அதனால உக்ரம்ங்கிறதுக்கு உக்ரநாதி உக்ரம்னு அர்த்தம் பாக்கிறான்னு திருவிழத்தை அப்படிதான் போறாங்க. அதனால எந்த முன்னுடையதான இந்த அசாதாரண ரூபத்தினாலே வியாபாரத்திலான விரோதத்துக்கும் பதிலுக்கும் மத்தியத்தில் உள்ள லோகங்களும் இதற்கு புறம்பா அப்பாற்பட்ட லோகங்களும் சர்வ திசைகளும் இவைகள் எல்லாம் எந்த சரீரத்தை கொண்டு முன்னாலே தியானிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட சர்வத்தையும் உத்கிரகணம் பண்ணக்கூடியதான அற்புதமான அந்த சரீரம் திருஷ்டுவா இதம் சரீரம் திருஷ்டுவா லோகத்ரயம் லோகத்தை உள்ள தேவ மனுஷியாதிகள் எல்லாம் பிரத்யதிதம் பிரத்யதிதம் அஞ்சி ஓடுகிறார்கள், பயத்தை அடைந்து பயந்து ஓடுகிறார்கள். பிரத்யதிதம்னாக்க அஞ்சி நடுகிறது. அதாவது அவர்களும் அஞ்சிதற்கு அஜுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் பெருமாளவர்கள் இவருக்கு இடமா இல்லாட்டாலும் மற்றவர்கள் இதை பார்த்து பயப்படுறதா காட்டணும் இல்லையா? அவளுக்கு ஒரு பிரார்த்தனா புரிஞ்சு. ஏன்னா பிரம்மருத்தான் இதை பார்த்து பயப்படுறதா அர்ஜுனன் காட்டணும். அப்ப அவர் பார்க்காம இருந்தா அவன் பயப்பட மாட்டான். மேல ஒரு தோட்டத்துல பாட்டுக்காரே சாப்பிடுங்க. அர்ஜுனனுக்கு பெருமாளுக்கு அளவுகளுக்கு பிரீத்தியும் பக்தியும் இருந்தாலும் கூட இந்த தேவதாந்தங்கள் கூட பகவான் போல இவர்களும் ஆராதிக்கத்தக்கவைகள் தான். அப்படி தேவதாந்த ஆராதனத்தை ஒரு புத்தி அர்ஜுனனுக்கு இருக்கு.
அதை போக்குறதுக்காக தான் பெருமாள் இந்த விஸ்வரூபத்தை விருப்பருத்தார்கள் எல்லாம் பார்க்க வச்சு அவர்கள்லாம் அஞ்சு நடுங்கிறத பெருமாள் அர்ஜுன். அதை பார்த்து அர்ஜுனன் தெரிகிறான். மேல பாதிக்கிறார். அதுக்காக அவரை பார்த்தா அவர்களுக்கு பெருமாள் கொஞ்சம் காட்டான். ஏன் அர்ஜுன் நல்லதுக்கு தன்னளவுக்கு அவருக்கு தெளிவா காட்டல. ஏதோ ஒரு அம்சத்தை பார்த்து அவர்கள் பயப்பட்டதா அர்ஜுன் விட்டாங்க. இப்ப அர்ஜுனனுக்கு தனக்கு அவர்களுக்கு உள்ள வியாபத்தியை போதிக்க வேண்டும். இந்த அல்பதேவதாக்கள் தனக்கு ஏறிவிட்டா கூட எட்டாது அப்படின்னு இவர்களுடைய அத்தியந்த அபகரத்தையும் தன்னுடைய அளவில்லாத உத்கர்ஷத்தையும் அர்ஜுனனுக்கு காண்பிச்சு அவனை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக பெருமாள். அதனால அவர்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவர்களை பெருமாள் ஒரு வியாஜத்தினால ஒரு கணக்காவது காண வச்சு பயந்து நடுக்க வச்சாங்கன்னாக்க இது அர்ஜுனனுக்கு இதை காட்டுறதுதான். ஏதாவது சட்டம் எடுத்துதான் ஒண்ணும் இல்லை. இவன் இதை பார்க்கட்டும் சங்கல்பம் பார்க்கக்கூடாதான் திடீர்னு இருக்கும். இது சொல்றதுக்கு சங்கல்பத்தால் தான் சொல்லணும். இதை போட்டு பாருங்க சொன்னாங்க சொன்னாக்க அப்படிலாம் ஒண்ணு எடுத்து கொடுத்து இதை போட்டு பாருன்னு சொல்லல. இவன் பார்க்கறதுக்கு பகவான் சங்கல்பிக்கிறாங்க. அதான் திவ்ய சக்தி தான்.